வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு நால்வர் துதி விளக்கம் நிறைவு பகுதி. உமாபதி சிவம் அருளிச் செய்த சிறப்பான நால்வர் துதி பாடலுக்கான விளக்கத்தில் இறுதி மற்றும் நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். நால்வர் துதியில் நிறைவாக ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி என்று வருகின்றது. இந்த துதியில் போற்றப்படும் அருளாளர் மாணிக்கவாசகர் சுவாமிகள் என்றும் திருவாசகம் எழுந்த வரலாறு குறித்து மிக சுருக்கமாக சிந்தித்திருக்கின்றோம். சிதம்பரம் திருத்தலத்தில் பித்தர்புரத்தில் இரவு பொழுதில் தன்னுடன் அமர்ந்து உரையாடியது ஈசன் என்று உணர்ந்த மாத்திரத்திலேயே கண்ணீர் மல்க கனகசபையை நோக்கி ஓடினார் மாணிக்கவாசகர். அனைவரும் மாணிக்கவாசகரை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்பது வரை முந்தைய பதிவில் பார்த்தோம். கனகசபையில் நடராசரின் திருமேனி அழகினை பருகிய வண்ணம் கண்ணீர் ததும்ப நின்றிருந்த மாணிக்கவாசகரிடம், ஐயனே, ஈசனின் அருளுக்கு பாத்திரமான ஒப்பற்ற அன்பரே, தாங்கள் அருளிச் செய்த இந்த திருவாசக பாடலுக்கான பொருள் விளக்கத்தை தயை கூர்ந்து எங்களுக்கு கூற வேண்டும் என்று எல்லோரும் மாணிக்கவாசகரிடம் பணிந்து வேண்டினார்கள். திருவாசகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பணுவலில் இருக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஈசனின் அருளால் வெளிப்பட்ட பதிவாக்குகள். திருவாசக வார்த்தைகள் என் வாய் என்ற கருவி மூலம் வெளிவந்ததே அன்றி அவைகள் அனைத்தும் ஈசன் மொழிகள், என் மொழிகள் அல்ல என்றார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரின் உயிரில் ஆவேசித்து நின்று அம்மையப்பர்தான் இந்த பதிக பாடல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதை நாமும் உணர வேண்டும். ஈசனின் வாக்குகளுக்கு நான் பொருள் கூறுவதா? அது எவராலும் இயலாத காரியம். திருவாசகம் என்ற இந்த பாடலின் பொருளாக இருப்பதே ஈசன்தான் என்று கூறியபடி கனகசபை படிக்கட்டுகளில் ஏறி நடராசர் திருமேனி உருவத்துடன் இரண்டரக் கலந்து பிறரின் காட்சியில் இருந்து மறைந்தார் மாணிக்கவாசகர். தங்களின் கண் முன்னே நடந்தேறிய இந்த அற்புதத்தை கண்டவர்கள் அனைவரும் மிகுந்த சிவ புண்ணியம் செய்தவர்கள் என்று கருதுகிறேன். இறைவனோடு, அதாவது ஈசனோடு இரண்டரக் கலந்து சாயுஜ்யம் என்ற பதத்தி நிலையை அடைந்தார் மாணிக்கவாசக சுவாமிகள். மாணிக்கவாசகர் சுவாமிகளின் காலத்திற்கு பிறகு திருவாசகம் என்ற இறை அனுபவ நூலிற்கு பல்வேறு சான்றோர்கள் உரை விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். அவைகள் அனைத்தும் சொற்களுக்கான இலக்கண பொருள் விளக்கங்கள் மட்டும்தான். திருவாசகத்தின் முழுமையான பொருளாக இருப்பது ஈசன். அனுபவ பொருளாக இருக்கின்ற ஈசனை அறிவு ஆராய்ச்சிகள் மூலம் உணர அல்லது அனுபவிக்க இயலாது. முழு ஒப்படைப்பு உணர்வுடன் ஈசன்பால் உண்மை காதலுடன் திருவாசகத்தை அணுகுபவர்களுக்கு ஈசன் அனுபவத்திற்கு வருகின்றான். உணர்ந்து பயில்வோரின் உள்ளத்தை உருக்குகின்றான். இந்த நிலையில் மட்டும்தான் திருவாசகத்தை படித்தால் உருக்கம் வரும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று கூறுவதன் பொருளும் இதுதான். நாம் இந்த உண்மைகளை எல்லாம் உணராமல் இயந்திரத்தனமாக திருவாசக முற்றோதல் செய்வது, பயன் நோக்கத்துடன் பாராயணம் செய்வது போன்றவற்றால் இறை அனுபவம் நிகழாது, உள்ளத்தையும் உருக்காது என்று புரிந்து கொள்ளுங்கள். பகவத்கீதை என்பது கடவுள் மனிதனுக்கு சொன்னது. திருக்குறள் என்பது மனிதன் மனிதனுக்கு சொன்னது. திருவாசகம் என்பது மனிதன் கடவுளுக்கே சொன்னது என்று கூறுவார்கள். மனிதன் கடவுளுக்கே சொன்னது என்பது நயம் கருதி கூறப்பட்ட தொடர். திருவாசகத்தின் மேன்மையை உலகிற்கு கூறுவதற்காக இவ்வாறு நயமாக கூறப்பட்டிருக்கின்றது என்ற அளவில் மட்டும் இதனை புரிந்து கொள்ளுங்கள். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்கின்ற பொழுது அனைத்துமே அம்மையப்பரின் வெளிப்பாடுகள் என்று உணர்ந்துவிட்டால் நம்மிடம் தன்முனைப்பு தலை தூக்காது. நம்முடைய அருளாளர்கள் அனைவருமே இந்த உண்மைகளை நன்கு உணர்ந்திருந்தபடியால் தான்
எந்த ஒரு சூழலிலும் எதையும் தாங்கள் செய்ததாக கூறவில்லை. சரி, தற்போது நாம் துதி பாடலுக்கான விளக்கத்திற்கு வருவோம். ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி என்று துதி வருகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கான துதியைப் போலவே இந்த துதியிலும் மாணிக்கவாசகர் அவதரித்த தலமான திருவாதவூர் என்ற ஊர் சிறப்பித்து போற்றி பாடப்பெறுகிறது. துதியின் துவக்கத்தில் ஊழிமலி என்ற அடைமொழி தரப்பட்டு துதி துவங்குகிறது. அது ஏன் உமாபதி சிவம் ஊழிமலி திருவாதவூர் என்று கூறினார் என்பதுதான் நமக்கு உள்ள கேள்வி. ஊழி என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானின் 5 தொழில்களில் ஒடுக்கமும் ஒன்று. ஒடுக்கம் என்பதைத்தான் நாம் வழக்கு மொழியில் அழித்தல் தொழில் என்று கூறி வருகின்றோம். அழித்தல் என்றால் ஒரு பொருளை இல்லாமல் செய்வது. கணக்கில் அடங்காத உலகங்களும் உலக உயிரின கூட்டங்களும் அம்மையப்பரின் வெளிப்பாடுகள். தோற்றுவிக்கப்பட்ட இவைகளுக்கு அழிவில்லை. இவைகள் எங்கிருந்து தோன்றினவோ அங்கேயே சென்று, அதாவது மூலத்திற்கு சென்று ஒடுங்குகின்றது அல்லது சேருகின்றது. இதற்கு பெயர்தான் ஒடுக்கம். இந்த விளக்கத்தின்படி பார்த்தால் உயிருக்கும் கூட அழிவு இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் திருவடிக்கு கீழ் சென்றடைதலே முத்தி என்று கூறுகிறோம். எனவே ஊழிக்காலம் என்றால் அழிவு நடக்கும் காலம் என்று மட்டும் மேலோட்டமாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஊழிக்காலம் என்பது தோற்றமும் ஒடுக்கமும் ஒருங்கே நிகழும் காலம். தற்போதும் கூட சிறு சிறு ஒடுக்கங்கள் நிகழ்கின்றன, சிறு சிறு தோற்றங்களும் நிகழ்கின்றன. இவ்வாறு அவ்வப்பொழுது நிகழும் சிறு சிறு ஒடுக்கத்தை சிற்றூழி என்பார்கள். இது பல யுகங்களுக்கு தொடரும். ஒரு எல்லையில் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்தும் மூலத்தில் சென்று ஒடுங்கும் காலம் ஒன்று வரும். அதுதான் பெருவூழி, மகா பிரளயம் அல்லது முற்றொடுக்க காலம் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு முற்றொடுக்கம் நிகழும் தருவாயில் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்தும் சிவம் என்ற மூலத்தில் சென்று ஒடுங்கிவிடும். சிவத்தின் ஆற்றலாகிய சக்தியும் கூட சிவத்தின் உள்ளே சென்று ஒடுங்கிவிடும். புறத்தே ஏதுமில்லை என்ற நிலை ஒன்று உருவாகும். இந்த சூழலில் தன்னந்தனியாக தனித்து உள்ள ஒரே பொருள் பரம்பொருளான சிவம் மட்டுமே. எப்பொழுது தோற்றம் நிகழ வேண்டும் என்று சிவம் கருதுகின்றதோ அப்பொழுது மீண்டும் தோற்றம் நிகழும். மகா பிரளயம் முடிந்து, அதாவது ஒட்டுமொத்த முற்றொடுக்கம் முடிந்து சிவம் மட்டும் தனித்து இருக்கும் அந்த வேளையில் சிவம் தன் வசம் வைத்திருக்கும் ஒரே நூல் அல்லது பணுவல் திருவாசகம் என்ற நூல். எனவேதான் சிவபெருமானே நேரில் வந்து திருவாசகத்தை படியெடுத்து தன்னுடன் வைத்து கொண்டார். இது என்ன கட்டுக்கதை என்று கூட சிலர் எண்ணலாம். திருவாசகம் என்ற நூல் எத்துணை சிறப்புக்கு உரிய நூல் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக இவ்வாறு நயமாக கூறியிருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இத்துணை சிறப்பு மிக்க திருவாசகம் வெளிப்பட கருவியாக இருந்தவர் நம் மாணிக்கவாசகர். எனவே அவரை சிறப்பித்து துதிப்பாடல் வருகின்றது. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி என்று உமாபதி சிவம் போற்றி பாடுகின்றார். திருவாதவூரரான மாணிக்கவாசகரின் பெருமை முற்றொடுக்கம் என்ற பேர் ஊழி காலத்திற்கு பிறகும் நிலைத்து நிற்கும் பெருமையுடையது என்பதை உணர்த்தும் முகமாக ஊழிமலி என்ற அடைமொழியை உமாபதி சிவம் தந்திருக்கின்றார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே திருவாசகம் என்பது உயிர்கள் வாழும் காலத்திலும் பயன் செய்வது, முற்றொடுக்கத்திற்கு பிறகும் நிலைத்து நின்று பயன் செய்யக்கூடியது என்றும் புரிந்து கொள்ளுங்கள். திருவாதவூரரான மாணிக்கவாசகரின் பெருமை பேரூழி காலத்திற்கு பிறகும் நிலைத்து நிற்கிறது என்றால் அவர்தம் பெருமையை கூற வார்த்தைகளே இல்லை. இத்துணை சிறப்புகளுக்கு உரிய மாணிக்கவாசகரின் திருத்தாள்களை போற்றி வணங்குகின்றேன் என்று கூறுகிறார் உமாபதி சிவம். கடந்த சில பதிவுகளின் வாயிலாக நால்வர் துதிக்கான எளிய மற்றும் சுருக்கமான பொருளை விளக்கி கூறியிருக்கின்றேன். இந்த விளக்கங்கள் பொருத்தமுடையது என்று கருதினால் தினந்தோறும் நால்வர் பெருமக்களை இந்த துதி பாடல் கொண்டு போற்றி துதியுங்கள். சிவன் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது
முதலில் கோபுர தரிசனம் செய்யுங்கள். பின்னர் பலிபீடம் சென்று அகந்தை கருத்துக்களை பலியிடுங்கள். அதன் பின்னர் நால்வர் சன்னதி சென்று இந்த துதி பாடலை பாடி வழிபடுங்கள். நால்வர் பெருமக்களை வழிபட்ட பிறகு 63 நாயன்மார்களையும் வழிபட்டு இறுதியாக மூலவரை சென்று தரிசியுங்கள். இதுதான் முறையான சிவன் ஆலய வழிபாடு. அர்ச்சனை எனப்படுவது பாட்டே ஆம் என்று சிவபெருமானே கூறிவிட்ட பிறகு ஆலயம் சென்று துதி பாடல்களை, தேவார பாடல்களை பாடாமல் செய்யும் உலகியல் அர்ச்சனைகள் எல்லாம் உண்மை அர்ச்சனைகளே அல்ல என்றும் புரிந்து கொள்ளுங்கள். நாம் இதுவரை பார்த்த நால்வர் துதி பாடல் என்பது மனனம் செய்வதற்கு மிக மிக எளியது என்பதால் எல்லோரும் இதை மனனம் செய்து தினம்தோறும் பாடி வழிபடுங்கள். குழந்தைகளுக்கும் இந்த துதி பாடலை அறிமுகம் செய்து பாடச் செய்யுங்கள். பாடலிற்கான பொருள் விளக்கத்தையும் குழந்தைகளுக்கு கூறுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பகிரப்பட்ட செய்திகளில் பிழைகள் இருப்பின் அவைகளை நீக்கி அனுபவியுங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நால்வரின் பொற்தாள்களை போற்றி வழுத்தியும் சிறப்பான இந்த துதி பாடலை நமக்கு அருளிச் செய்த உமாபதி சிவம் திருத்தாள்களை போற்றி பணிந்தும் நால்வர் துதி விளக்கம் என்ற தொடர் பதிவுகளை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் அம்மையப்பரின் அருள் காப்பாக இருந்து காக்க வேண்டி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு விரைவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.